வணக்கம் அன்பான சொந்தங்களே, நறுக்கென்று 4 வார்த்தை உங்களுடன் நகுலா சிவநாதன். பெற்றோரின் எதிர்பார்ப்பா பிள்ளையின் கனவா இன்று தேவையான ஒன்று. இது ஒரு தேர்வு அல்ல, இது ஒரு சமநிலை. இன்றைய பெற்றோர்கள் ஏன் எதிர்பார்க்கிறார்கள் தங்களோட பிள்ளை இப்படி வரணும், அப்படி வரணும், அல்லது நல்ல துறையை நோக்கி செல்ல வேணும் என்றது ஒரு கேள்வி இருக்கின்றது. இந்த கேள்விக்கு நாங்கள் விடை தேடினால், பெற்றோர்கள் தங்கள் அனுபவத்தில் அந்த பிள்ளையை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும், நல்ல முறையில் அது செல்ல வேண்டும், நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்புக்குத்தான் சொல்கிறார்கள். ஆனால் அங்கே பிள்ளையின் கனவு நிறைவேறப்படுகிறதா என்று கேட்டால் சில நேரம் இல்லை என்றுதான் பதில் வருகிறது. இதற்குத்தான் நாங்கள் அந்த பிள்ளையோட யோசித்து, அந்த பிள்ளையோட பேசி, அது எடுக்கிற விடயங்களுக்கு கை கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது ஒரு தேர்வு அல்ல, இது ஒரு சமநிலை. பிள்ளைகளிடம் நாங்கள் பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. அது துறை சார்ந்த விடயமாக இருந்தால், தொழில் சார்ந்த விடயமாக இருந்தால், வாழ்க்கை சார்ந்த விடயமாக இருந்தாலும் அதற்குள் எங்கள் எதிர்பார்ப்பு முற்றுமுழுதாக நிறைவேற்ற வேணும் என்று எந்த பெற்றோரும் நினைக்காதீர்கள். நிறைவேற வேணும் தான், ஆனால் பிள்ளையின் கனவை முதன்மைப்படுத்துங்கள். பிள்ளையின் கனவுதான் எதிர்கால ஒரு ஒளிமயமான வாழ்க்கைக்கு அந்த பிள்ளைக்கு உதவுகின்றது. ஆதலால் பிள்ளையின் துறை சார்ந்த விடயம், திருமணம், அந்த பிள்ளை செல்லுகிற வழி அத்தனையுமே நல்ல வழியாக இருக்குமென்றால், அல்லது அது நல்ல வழி இல்லாட்டியும் நீங்கள் அந்த பிள்ளையின் வழிக்கு ஆறுதல் கூறி அல்லது அந்த நல்ல வழியை அமைத்து கொடுத்தீர்களாயின் அதுதான் உங்களோட எதிர்பார்ப்பில் ஒரு வெற்றி என்று நான் நினைக்கிறேன். அதை விட்டு நீங்கள் எதிர்பார்க்கிறது இப்படித்தான் இவன் வர வேணும், அப்படி வராட்டி அவனோட சண்டை, அவனுக்கு திணிப்பு, இது எல்லாம் ஒருபோதும் செய்யாதீர்கள். அதாவது பிள்ளையண்டு வந்து விட்டால் வாயிரும் வயிறும் வேறுதான். ஏனென்று கேட்டால் பூமிக்கு அது ஒரு படைப்பாக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக அந்த படைப்பை வருத்துவது உங்களோட எண்ணம் அல்ல. ஆகவே சிந்தித்து பாருங்கள். இவையெல்லாம் பேசி தீர்க்க வேண்டியவை, சுமூகமாக இருக்க வேண்டியவை, நட்போடு பழக வேண்டியவை. இவற்றுக்கு மத்தியில் அந்த பிள்ளை உங்களோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்கணும், நல்ல ஒழுக்கம் சார்ந்த, ஒரு நீதி சார்ந்த நல்ல ஒரு வாழ்க்கையை அந்த பிள்ளை வாழ வேணும் என்று நீங்கள் நினைத்தால் நிச்சயம் இருவரும் சேர்ந்து எடுக்கின்ற புரிதலிலும் உணர்தலிலும் தான் இது தங்கியுள்ளது. ஆகவே பேசுங்கள். தோல்வி அடைந்தாலும் என்றோ ஒரு நாள் வெற்றி பெறும் என்று அந்த பிள்ளைக்கு நம்பிக்கை கொடுங்கள். அந்த நம்பிக்கையின் பலன்தான் தும்பிக்கை போல் அவன் வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய எண்ணம் பெறும். ஆகவே பெற்றோர்களை சில விட்டு கொடுப்புகளையும் சில எதிர்பார்ப்புகளையும் அதிகமாக அகலக்கால் போடாதீர்கள். பிள்ளைகளின் கனவுகளை நிறைவேற்ற வேணும் என்ற ஆசையோடு அவர்களோடு சேர்ந்து ஒத்துழையுங்கள். நன்றி.